நீங்க எத்தனை நாள் தூக்கம் இல்லாம இருந்தாலும் சரி, இன்னைக்கு இந்த இலைய ஒட்டி பாருங்க. குழந்தை போல தூங்குவீங்க. அனைவருக்கும் வணக்கம். தூக்கமின்மை. நீங்க எத்தனை வருஷம் தூக்கம் இல்லாம இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஆழ்ந்து நிம்மதியா தூங்க போறீங்க. நீங்க ரொம்ப கோவப்படுறவங்களா இருந்தாலும், இந்த இலைய ஒட்டும்போது உங்களோட கோபம் அமைதியாகும். மனசுல எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு கோபமான உணர்வுகள் வந்து தூக்கத்த கெடுக்கும் இல்லையா? அவங்களுக்குலாம் ஒரு சிறந்த வழிமுறை தான் இலை விதை சிகிச்சை. உள்ளுக்குள்ள எதையுமே சாப்பிட வேண்டியதில்ல. ரூ. 1 செலவில்ல. நம்ம பக்கத்து வீடுகள்ல எலுமிச்சை இலைகள் இருக்கும். இல்ல நம்ம வீட்ல கூட இருக்கும். அந்த இலைய பயன்படுத்தி தூக்கமின்மைய நம்ம சரி செஞ்சிடலாம். நீங்க எத்தனை நாள் தூக்கம் இல்லாம இருந்தாலும் சரி, இன்னைக்கு இந்த இலைய ஒட்டி பாருங்க. குழந்தை போல தூங்குவீங்க. அந்த எலுமிச்சை இலைய என்ன பண்றது அப்படி தானே கேட்குறீங்க? நம்ம உடம்புல மிக முக்கியமான உறுப்புகள்லாம் ராஜ உறுப்புகள். அந்த ராஜ உறுப்புகளோட முக்கியமான பகுதிகள் எல்லாமே நம்ம உள்ளங்கைகள்ல அமைஞ்சிருக்கு. கல்லீரலுக்கான பகுதி இங்க இருக்குது. பாருங்க, இந்த இடம் தான் கல்லீரலுக்கான பகுதி. இந்த இடத்துல ஒரு எலுமிச்சை இலைய ஒட்டும் போது ஆழ்ந்த நிம்மதியான தூக்கம் வரும். இப்போ நம்ம உடம்புல ஏதாவது ஒரு பாதிப்போட நம்ம ஒரு இயற்கை மருத்துவரையோ சித்த மருத்துவரையோ பார்த்து என்ன செய்கிறோம்? மூலிகை பொடி தருவாங்க, அல்லது ஏதாவது லேகியம் தருவாங்க. நம்ம வாங்கி வந்து பயன்படுத்துவோம் இல்லையா? அது எதுலேருந்து தயாரிச்சிருப்பாங்கன்னா, ஏதாவது ஒரு மூலிகை செடியாக இருக்கும், அல்லது மூலிகை விதையாக இருக்கும். ஆனால் அந்த மூலிகை இலையில பச்சையாக இருக்கும்போது அப்படியே பிசைஞ்சிங்கன்னா அதுலேருந்து ஒரு நீர்த்தன்மை வரும். ஆனால் அதை பவுடர் ஆகிட்டா வராது. அப்போ நம்ம கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு உயிர் சக்தி அதில் இருக்குது. ஆனால் காஞ்சிட்டா அது காணாமல் போயிடுது இல்லையா? அப்போ அந்த உயிர் ஆற்றலை அப்படியே பயன்படுத்தி ஆழ்ந்த நிம்மதியான தூக்கம் பெறுவது தான் இலை சிகிச்சை. இந்த இலையை ஒட்டுறதுக்கு முன்னாடி கல்லீரல் பகுதியில் ஒரு 2 நிமிஷம் விட்டு விட்டு அழுத்தம் கொடுக்கணும். இதுதான் அந்த கல்லீரலுக்கான பகுதி. நல்லா பார்த்துக்குங்க. இந்த இடம் தான். இந்த இடத்துல என்ன செய்யணும்னா, விட்டு விட்டு ஒரு 2 நிமிஷம் அழுத்தம் கொடுங்க. இப்படியே அழுத்தம் கொடுங்க. இப்படி விட்டு விட்டு ஒரு 2 நிமிஷம் அழுத்தம் கொடுத்தாச்சு. எலுமிச்சை இலையை இந்த மாதிரி ஒட்டிக்குங்க. எப்படி ஒட்டணும்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே வானத்தை பார்த்து இருக்கக்கூடிய பகுதியை நம்ம உள்ளங்கையில் படுற மாதிரி ஒட்டணும். கீழே இருக்கு இல்லையா, அந்த நரம்புகள்லாம் இருக்கும். அதை வந்து என்ன செய்யணும்னா, கைக்கு வெளியே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த மாதிரி ஒட்டிக்குங்க. இப்போ என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா, நம்ம அழுத்தம் கொடுத்தோம் இல்லையா, அந்த இடத்துல இந்த மாதிரி ஒட்டிடலாம். இந்த மாதிரி ஒட்டிட்டா போதும். எப்போ ஓட்டுறது? நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் விட்டு விட்டு அழுத்தம் கொடுங்க. எலுமிச்சை இலைய நான் சொன்ன மாதிரி ஒட்டிடுங்க. காலையில் எந்திரிச்சு பாருங்க, ஆழ்ந்த நிம்மதியான தூக்கம் தூங்கியிருப்பீங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு தூக்கம் தூங்கியிருக்க மாட்டீங்க. ஆழ்ந்த நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் தப்பாக ஓட்டிட்டீங்க, ஏதாவது பக்க விளைவு ஏற்படுமா? அப்படியெல்லாம் எதுவுமே ஏற்படாது. சரியாக ஓட்டியிருந்தீங்கன்னா ஆழ்ந்த நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். ஒரு அருமையான இலை சிகிச்சையை நம்ம கற்றுக்கிட்டோம். இதே போலவே எண்ணற்ற இலைகள் இருக்கு, விதைகள் இருக்கு. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கடுகு, சீரகம், வெந்தயம், மிளகு, கொய்யா விதை, ஆப்பிள் விதை, முருங்கை விதை, இந்த மாதிரி நம்ம வீடுகளில் இலவசமாக கைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விதைகள், எலுமிச்சை இலை, மா இலை, கொய்யா இலை, கற்பூரவள்ளி இலை, துளசி இலை, இது போன்ற பல்வேறு இலைகள் இருக்கு. இதை பயன்படுத்தி நம்ம உடம்புல வரக்கூடிய பல்வேறு நோய்களை மிக எளிமையாக குணப்படுத்தி கொள்ளலாம். இதுதான் இலை விதை சிகிச்சை. அப்ப எல்லா நோயும் இது உடனடியாக குணப்படுத்திடுமா? அப்படியெல்லாம் இல்லை. குறுகிய கால நோய், நீண்ட கால நோய் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, குறுகிய கால நோய்க்கெல்லாம் விரைவாக பலன் தரக்கூடியது. ஒரு உதாரணமா, இன்னைக்கு நீங்க ஒட்டுறீங்க, ஆழ்ந்த நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு காலையிலேயே தெரிஞ்சிடும். ஒரு சளி வருது, ஒட்டுறீங்க, ஒரே நாளையில சளி குணமாயிரும். இது போல சின்ன சின்ன நோய்கள் எல்லாமே சில மணி நேரம், சில நாளில் சரியாயிரும். ஆனால் நீண்ட காலமாக ஒரு நோய் இருக்குது அப்படின்னா, அது குணமாயிட்டு இருக்க நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அந்த நோய் வர்றதுக்கு நீண்ட காலம் நேரம் எடுத்திருக்கும். அதே போலவே அது குணமாகறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அப்போ என்ன செய்யணும்? தினசரி இந்த இலைகளையும் விதைகளையும் ஒட்டிட்டு வரும்போது விரைவாக நம்ம நோயிலேருந்து குணமாயிடலாம். இப்போ ஏதாவது நீண்ட கால நோய்க்காக ஒரு சிகிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க, ஏற்கனவே எடுத்துட்டு இருக்கிற சிகிச்சை முறையோட இந்த இலை விதை சிகிச்சையை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு 6 மாசத்துல குணமாகக்கூடிய நோய் ஒரு 3 மாசத்துல குணமாயிரும். இதுக்காக பாருங்க, எந்த ஒரு செலவுமே இல்லை, பக்க விளைவு இல்லை. அதனால தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். இதை முழுமையாக உங்களுக்கு சொல்லித்தர்றதுக்காக வரக்கூடிய ஜூன் மாதம் 20ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை இரவு 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ஒரு 3 நாள் ஆன்லைன் வகுப்பாக கூகுள் மீட்டில் நடக்குது. இந்த வகுப்பு உங்களுக்கு யார் சொல்லித்தர போறாங்கன்னா, இயற்கை மருத்துவர் ஹீலர் சுகுமாரையா தான் சொல்லித்தர போறாங்க. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள கட்டணம் 1000 ரூபாய். வகுப்பில் கலந்து கொள்ள கீழ்காணும் தொலைபேசிகளில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.